welcome back to Sahashri vlog. Thanks for the subscribers எல்லாத்துக்குமே. இன்னும் 500 subscribers தாண்டி இருக்கோம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இது எல்லாமே நீங்கள் இல்லாமல் முடியவே முடியாது. தேங்க்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் அஸ், கீப் மோட்டிவேட்டர்ஸ். ஸோ இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து வளர்த்துட்டு வந்த லவ் பேர்ட்ஸ் வந்து சடனாக டெத் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து கிட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அன்எக்ஸ்பெக்டட் டெத் இதே மாதிரி நம்ம சுற்றி நிறைய பேர்களில் நடக்குது. ஸோ அப்போ அதை கிட்ஸ் வந்து எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறாங்க, நம்ம ஆஸ் அ பேரண்ட்ஸாக நம்ம அதை வந்து எந்த அளவுக்கு சொல்லணும், குழந்தைங்களுக்கு சொல்லணுமா இல்லை நமக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லாமல் கொண்டு போனாங்க அது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி ஆன டிப்ஸு. அப்புறம் ப்ளஸ் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அத்தை மாமா எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் இனாக்ரேஷன் ஆல்மோஸ்ட் 23 years கம்ப்ளீட்டட். ஸோ அதுக்குண்டான வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அன்றைக்கி வந்து அஸ்வந்த் வந்து ரெகுலராக ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பெட்ஸை பார்க்குறது அவனோட ஹேபிட் எந்திரிச்ச உடனே. பட் அன்றைக்கி மார்னிங்கும் அப்படி தான் பண்ணேன். எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டுக்கு முன்னாடி பார்த்தா வந்தோடனே என்கிட்ட சொன்னான். பட் நான் அது வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. இட்ஸ் ஓகேடா, அது சும்மா படுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். பட் அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா தான் ஒரு பெட் இறந்துருச்சு. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நல்லா ஆக்டிவாக தான் இருந்துச்சு. ஏன் திடீர்னு அப்படி ஆச்சுங்கிறது இட்ஸ் ஸ்டில் அ கொஸ்டின் மார்க் ஃபார் அலாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, ஸோ அப்போ தோணுச்சு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா இது கூட ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறது ஹர்ஷத் தான். ஹர்ஷத் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அவன் இன்னும் எந்திரிக்கலை. பட் அவன் எந்திரிச்சு அவன்கிட்ட சொன்னான் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது தெரியாமே இருந்துச்சு. ஸோ அவன் எந்திரிச்சான். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவன் ஒன்றும் எமோஷன்ஸ் ஒன்றுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. அவன் பாட்டுக்கு கேஷுவலாக இருந்தான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அங்கேயே போய் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான் கொஞ்சம் நேரம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இருந்தோம். ஸோ யங் சில்ட்ரன்ஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அவங்களோட லெவல் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து அடல்ட் லெவலுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கம்மி. பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் கான்செப்ட் ஆஃப் டெத்தை வந்து கிராஸ் பண்ணுற லெவல் கம்மி தான். என்ன ஏது நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஆஸ் பர் சைக்காலஜிஸ்ட் இது தான் சொல்ல வராங்க. ஸோ அதனால கூட ஹர்ஷத் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலையா என்னன்னு தெரில. பட் ஹி நோஸ். ஏன்னா இந்த கொரோனா டைமில் நிறைய டெத்ஸு, அதுக்குண்டான நடந்த ரிச்சுவல்ஸு, ஃபியூனரல்ஸ் ப்ராசஸ் அது எல்லாமே பார்த்துருக்கான். ஸோ அதனால அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ், ஃபியூனரல்ஸ் எதுவுமே பார்க்காம இருக்கிற குழந்தைங்களுக்கு, டெத்துனா என்னன்னே தெரியாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு பெட்ஸோட டெத்தோ, அன்காமன் டெத்து, அந்த அன்எக்ஸ்பெக்டட் டெத்து, இந்த மாதிரி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, என்ன வேணானாலும் நடக்கலாம் யாருக்குனாலும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம சொல்லணும். நோ ஒன் குட் ஹேவ் எஸ்கேப் ஃப்ரம் த டெத். யாராலையும் எஸ்கேப் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து இப்போ ஒரு டெத் நடந்துருச்சு அப்படிங்கும்போது அப்போ ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் அந்த நார்மல் ரொட்டீனை நம்ம எஸ்கேப் ஆகாமல் கொண்டு போகணும் ரெகுலராக. ஏன்னா நம்ம தான் பார்க்குறோம் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்க அப்போ இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கணும் போல் அப்படிங்கிற ஒரு தாட்டை நம்ம வந்து கிட்ஸுக்கு இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ கிட்ஸ் ஆஸ்கலாம் என்ன ஆச்சு, எப்போ வருவாங்க அவங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம சொல்லக்கூடாது. ஃபேண்டஸியான ஒரு இதை சொல்லக்கூடாது. நாளைக்கு வருவாங்க, தூங்கிட்டு இருக்காங்க, கடவுள்கிட்ட போயிட்டாங்க, ஹெவன் கிட்ட போயிட்டாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சொல்லாமல் ஸோ அவங்க வரமாட்டாங்க, இதுதான் அவங்களோட லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம அவங்களோட மெமரிஸ் கூட தான் இனி நம்ம லிவ் பண்ணணும், அதுதான் ஃபேக்ட் அப்படிங்கிற ரியாலிட்டியை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபைனாலிட்டி, இந்த டெத்தோட இது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் நாள் ஆகும். பட் டு த ஃபேக்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்க கொஞ்ச நாள். ஏன்னா ஹீலிங் ப்ராசஸ்ங்கிறது கொஞ்சம் டிலேயாக தான் நடக்கும். இது எல்லாமே நம்ம டைமோட தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஆக நடக்கும். அதனால அது அப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நம்மளோட ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் கஷ்டமாக இருக்கிறீங்க, அழுதுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தாட் நடந்துச்சுன்னா அந்த டைமில் எமோஷன்ஸை ஹைட் பண்ணிவிட்டு நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரிட்டன் பண்ணி இது இல்லாமல் அழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அழுதுருங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கும் அப்போ கஷ்டமாக இருக்கும்போது அழணும், இதுதான் சேட்னஸ், இதுதான் க்ரீஃப், இந்த ஸ்டேஜஸ் இப்படி தான் நடக்கும் போல் அப்படிங்கிற தாட் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்களும் நாளைக்கு ஃப்யூச்சரில் இருப்பாங்க. இல்லை இப்படி ஒரு க்ரீஃப் ப்ராசஸ் உள்ள நடந்துட்டு இருக்கும்போது வெளியில் ஹைட் பண்ணிட்டு இருக்கிறது அது நாளைக்கு ஒரு டிப்ரெஷன் இது லெவலில் தான் கொண்டு போகும் கிட்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எமோஷன்ஸை எந்த லெவலில் அழகாக ஹேண்டில் பண்ணுறதையும் ஹெல்த்தி வே ஆஃப் எமோஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறதையும் கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தப்பான ஒரு இதையும் சொல்லக்கூடாது, ரியாலிட்டியானதை சொல்லணும். இப்போ ஹர்ஷத் பண்ணுற இந்த ஃபியூனரல் ப்ராசஸ் இந்த மாதிரி பண்ணுறான், இதெல்லாம் வந்து பண்ணும்போது அப்போ நெக்ஸ்ட்டு இனிமேல்
இந்த பேர்ட் வராது அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதுலேயே வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கும், ஃபியூனரல் ப்ராசஸ்லாம் இருக்கும், அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பண்ணி இதெல்லாம் பார்த்தா தான் ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே கிடையாது அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு மைண்டில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். இது எதுவுமே பண்ணாமல் எதுக்குமே ஹைட் பண்ணி வச்சிட்டோன்னா அப்போ அந்த குழந்தை நாளைக்கு வரும்னு நம்ம அவங்களுக்கு ஆசையை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ எப்போவுமே உண்மைகள் வந்து சில நேரம் கசக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ அன்றைக்கி மார்னிங் தான் பேர்ட் வந்து இறந்தது. ஸோ அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து எங்கள் அத்தை மாமா எல்லாருமே வந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு தெரியலையா என்னன்னு தெரியலை. ஸோ எல்லோரும் வந்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் திருப்பி அடுத்து ஒரு பேர்டும் இறந்துடுச்சு. ஸோ ஒரு பேர்ட் தான் இருந்துச்சு. அந்த ஒரு பேர்டும் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருந்துச்சு. ஈவினிங்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் ஆனால் ஈவினிங்கும் அந்த பேர்டும் இறந்துருச்சு. ஸோ அப்படிங்கும்போது கிட்ஸை வந்து அப்படியே போயிடுச்சு. அன்றைக்கி தாத்தா பாட்டி எல்லோரும் வந்திருந்தாங்க, அத்தை எல்லாம் வந்திருந்தாங்க. அப்படிங்கும்போது அப்படியே போயிடுச்சு. பட் நான் சரி நம்ம ஈவினிங் ஒரு ஃபேமிலி டைம் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஸோ சிக்கன் வாங்கி வச்சுருந்ததை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், க்ரில் சிக்கன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கர்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கபாப் மசாலா மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் வந்து இதில் கொஞ்சம் ஒயின் ஆட் பண்ணேன். ஸோ அந்த இதிலே சோப் பண்ணியிருந்தால் நல்லா சிக்கன் சாஃப்டாக இருக்கும், ஸோ டேஸ்ட்டும் வரும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் ஒயின் அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிக்கன் லெக் பீஸாக இருக்கிறதுனால நல்லா ஸ்லிப்ஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே போட்டுட்டேன். ஸோ அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து மட்டன் பிரியாணி பண்ணிட்டேன். மட்டன் பிரியாணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ஸோ சிக்கனை வந்து க்ரில் பண்ணுறதுக்கு ஈவினிங்க்கு பண்ணுறதுக்கு மசாலா வந்து ஆஃப்டர்நூனே போட்டு வச்சுட்டேன். நல்லா அது வந்து மசாலா ஊறட்டும் அப்படிங்கிற ஒரு இதனால. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் சார்கோல்ஸ் மேலே வச்சுட்டு கீழே ஒரு மெஷ் இருக்கும், அதுக்கு கீழே வந்து பேப்பர், கேம்ஃபர், வெஜிடபிள் ஆயில் ரெண்டுமே போட்டு நல்லா காற்று அன்றைக்கி ஆக்சுவலாக. ஸோ அதனால இது வருமா வராதாங்கிற ஒரு டவுட்லேயே இருந்துச்சு. ஜென்ரலாக கொஞ்சம் சீக்கிரமாக வரும், அன்றைக்கி ரொம்ப நேரம் ஆச்சு, நல்லா காற்று இருந்ததுனால தீ பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அதனால எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பண்ணுறது நல்லா தான் இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி டைமுக்கு உண்டானது மாதிரி. ஆக்சுவலி பொங்கல் போடும்போது இப்படி தான் எங்களுக்கு போடும்போது உட்காந்து பேசுகிற மாதிரி அந்த டைமில் உட்காந்து பேப்பர்ஸ் எல்லாமே வச்சு பண்ணி பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் அந்த மூங்கில் இலை, ட்ரை லீவ்ஸ்லாம் இருக்கும்ல, ஸ்டெம்ஸு, அதெல்லாம் எடுத்து போட்டு இது பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா? ஆமாம், நான் நைட்டு வரைக்கும் பேசி. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு இது பண்ணுறதுக்கு. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக பண்ணது வந்து என் ஹஸ்பண்டு, எங்கள் அத்தை, அதுக்கப்புறம் சுஜி 3 பேரும் தான் ஃபயர் இது பண்ணுறதுக்கு வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன். ஆகுமானே டவுட் முதல்ல அடிக்கிற காற்றுல. ஸோ சாக்கோல்ஸ் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து ஃபுல்லாக வந்து புரட்டி போட்டு அந்த நல்லா க்ரில்ட் ஆகிறது வரைக்கும், நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர்ஸ் வர்றது வரைக்கும் இருந்து பண்ணி
அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டைமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் உட்காந்து நம்ம கிட்ஸையும் கூட உட்காந்து, ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் 3 ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. எங்கள் அத்தை மாமா, நான், அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் எங்களோட கிட்ஸு. ஸோ அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட பழைய விஷயங்கள் சொல்கிறது, நம்ம அதை கேட்குறது, அப்போ நம்ம குழந்தைங்களையும் உட்கார வச்சு வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு செரிஷ்டு மூமெண்ட்ஸ். ஸோ இது நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி டைம் தான் நம்ம இப்போ ஸ்பெண்ட் பண்ணணும். எஜுகேஷன் அப்படி ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்ன கொண்டு போகணுங்கிறதுலேயும் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். நான் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஸோ என்னெல்லாம் நம்ம வந்து அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்ன கிடச்சதோ, அவங்க என்னென்ன கற்றுக்கிட்டாங்களோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது கொண்டு போகணும். ஸோ இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட். அவங்க வரும்போது அந்த டைமை நல்லா செரிஷ் பண்ணி வச்சுக்கணும். அந்த டைமில் நம்ம வந்து வெளியில் போய் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படம் பார்க்க போகிறதோ, ஒரு ஷாப்பிங் அந்த மாதிரி போகாமல் வீட்டிலையே இருந்து இந்த ஒரு குவாலிட்டி டைம் இருக்குது இல்லையா, அந்த டைமை வந்து நம்ம நல்லா ஸ்பெண்ட் பண்ணோன்னா அப்போ நாளைக்கு கிட்ஸ் வந்து வேஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி டைமுக்கு அவங்களும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எதுக்கு கொடுக்கணுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அந்த இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் திங், கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் த ரூட்ஸ் ஒரு ஃபேமிலிக்கு. அவங்க தான் ஒரு மரத்தோட வேர். அவங்க அடுத்து நம்மலாம் வந்து பிரான்ச்சஸ். ரெண்டு லெக் பீஸ் இருக்கு. தனெல்லாம் தெரிச்சிருக்கு, பக்கத்தில் போயிடாது. நான் ஊற்றிட்டேன். ஸோ அதே தான் அன்றைக்கி சொல்ல வரேன். பிரான்ச்சஸ், அதுக்கப்புறம் குட்டி ஹர்ஷத் அஸ்வந்த்லாம் குட்டி பர்ட்ஸு. ஸோ அவங்க அடுத்து இந்த மாதிரி போகும்போது நம்ம நல்லதை சொல்லி கொடுத்தோன்னா அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே போகும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து அடுத்த நாள் வந்து நாங்கள் வந்து எங்கள் மம்மி டேடி வீட்டுக்கு போனோம். அங்கே வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து ஆல்மோஸ்ட் 10th படிக்கும்போது ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 23 years கம்ப்ளீட்டட் ஆகுது. ஸோ சரி அப்படின்னு வந்தாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க கூப்பிட்டாங்க. அப்போ எல்லோரும் ஒரு ஃபேமிலி டைமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சேர்ந்து அன்றைக்கி நைட் போயிட்டு அங்கே செலிப்ரேட் பண்ணிவிட்டு நைட் டின்னர் முடிச்சுட்டு அடுத்து அப்பா வந்து ஒரு லக்கி டிப் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் இதோ வந்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நல்ல மெயினாக ஒர்க் என்ன இவ்வளவு பேர் தான் இருக்காங்க, மத்த ஆளுங்க மாரிகா வாங்க. மாரிகா எடுங்க எடுங்க. சரி ஃபர்ஸ்ட் வாணி. வாணி 9க்குள்ள கீழே என் போட்டிருப்பேன். 9 தான். வாணி சமப்போ. அடுத்து 10 என்னது? 10 இதுதான். இது 6ஆ? கிடைக்கும். லக்கி தான். அடுத்து 8ஆ? வாங்க இப்படி. 1 அஸ்வந்த் குடுக்குறான விடு அர்ஷத். அடுத்து கலத்திலிக்கா 3 5 நானே 5 நானும் உண்டு. 5 5
டிரைவர் அண்ணா வரணும்ல. கிலோ சுத்த வேலை ஆடல, நீங்க கீழே இருக்கேன்னு வந்திருக்கோம். அட பாவீங்க. ஒன்றும் இல்லை. டிரைவர் அண்ணாக்கு